இப்போ நிழல் நிஜம் ரெண்டும் ஒரே மாதிரியே தான் சில நேரத்தில் இருக்கும். நிழல் தான் உண்மைன்னு பிடிச்சுக்கிட்டவங்களுக்கு வேற வழியே இல்லை, அவ்வளோதான், அவங்க காலம் கழிந்து விடுகிறது. ஆனால் நிஜம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, மெய்ப்பொருள் அப்படின்னு, அந்த மெய்ப்பொருளோட காலடியில் இருந்தால் போதாதா? இறைவனின் காலடி படுகின்ற இடத்தில் ஒரு துகளாக இருந்து விட்டால் போதும் அப்படிங்கிற அந்த ஆசை தானே எல்லாத்துக்குள்ளேயுமே, நமக்குள்ளேயுமே அதுதானே இருக்கு, ஓங்கி இருக்கும் இல்லையா? கட்டாயமாங்க. எப்பவுமே பக்தி செலுத்துதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்தது, அவ்வளவு எளிதாக வந்து விடாது. அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம், அப்படித்தானுங்களே? நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம்? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், இந்த உடல் அழகு அப்படிங்கிறது எல்லாத்த விட முக்கியம், பார்க்கறதுக்கு அழகா லட்சணமா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கணும், அதற்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி, நன்மையோ தீமையோ ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே அப்படின்ட்டு அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு பிறர் வயிறு நிரம்பாவிட்டாலும் பரவாயில்லை என் வயிறு நிரம்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல வந்துட்டு ஓடுவோம். எல்லாருக்கும் இயல்பு தான், அதுல யாரும் மாற்று கருத்து இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்ப என்னன்னே தெரியாம இறைவனோட ஞாபகம் நமக்கு ஏற்படும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேர்த்துக்கு இன்பத்தோட உச்சியில அதீத இன்பமா இருக்கும், அதுக்கு மேல ஒரு இன்பத்தை என்னால் அனுபவிக்க முடியாதுன்னு மனித பிறவியில கிடைத்த உச்சபட்ச இன்பமா அவங்க நினைத்து கொள்ளும் அந்த சமயத்துல வந்துட்டு இறைவன் தலையில லைட்டா தட்டுவார். அப்படி தட்டும்போது அவர் ஆட்கொள்றார். அப்படிங்கும் போது அவங்க அப்ப இருந்து கொஞ்சம் இறை தேடல்ல வந்துட்டு செல்வார்கள். சில பேர் வந்துட்டு அது மமதையாகி கர்வமாகி அதுவும் வேற மாதிரியும் திருவிடும். சில பேர்த்துக்கு இப்படி ஆட்கொள்தல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில பேர் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தோட விளிம்புக்கே போயிடுவாங்க. என்னப்பா வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு இறைவனை உணர்ந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் வரும்போதுதான் இது எதுவுமே நம்மளால சமாளிக்க முடியாதா, அப்ப யாருனால இது முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லையற்ற அந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். அந்த நேரத்தில் இறைவனை உணர்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை ஆட்கொண்டு விடுகிறார். சில பேருக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் இல்லை, 5 வயசு குழந்தை ரொம்ப அற்புதமா பேசும், இறைவன் ஆட்கொண்டிருப்பார். 10 வயசு குழந்தை அப்படியே சாக்ஷாத் நம்ம சிவபெருமானை பார்த்த மாதிரியே இருக்கும், ரொம்ப ஞானம் பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி வயது வித்தியாசம் எல்லாம் இல்லை இறைவன் ஆட்கொள்வதற்கு. எந்த நேரத்தில் அவர் நம்மை ஆட்கொள்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் வந்துட்டு அதை கரெக்டா கணிச்சிடுவாங்க. இந்த நேரத்துல இருந்து என்னோட வாழ்க்கையை மாறுச்சு, அப்பன் என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, என்னை கட்டி அணைத்த மாதிரி இருந்தது, என் தலையில கொட்டின மாதிரி இருந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு நம்ம அப்படியே சிவபெருமானே அப்படின்னு அப்படியே போயிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே மாறி இருக்கும். இந்த உடல் சார்ந்த இன்பங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டோம். அடியார்கள் எப்பொழுதுமே அப்படித்தான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை எண்ணி 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 அப்படியே வந்து மகிழ்ந்து கண்ணீராய் வடிந்து அப்படியே உருகி இன்னும் வார்த்தைகளால் சொல்ல முடியாத இன்பத்தை எல்லாம் பெற்றிடுவார்கள். அந்த இன்பத்தை நம்ம எப்படி சொல்ல முடியும்? முடியாது, கட்டாயமா முடியாது இல்லையா? அப்படி ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த உடல்ல இருக்கிறதே அவங்களுக்கு பெரிய சோதனையா இருக்கும், வேதனையா இருக்கும். எம்பெருமான் ஈசன் இருக்கின்ற இடத்தை அறிந்து கொண்ட பின்பு அவருடைய எல்லையில்லா அந்த ஆற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த பேராற்றலை உணர்ந்து கொண்ட பிறகு, அந்த பேரானந்தத்தை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலானது சுமையாகிறது. திருவாசகத்துல மாணிக்கவாசகர் ஐயா வந்துட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றே நம்மை யாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாரோமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனை. இந்த வரிகளை நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அந்த வரிகளில் இருப்பதை வந்துட்டு ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இறைவனால் மாணிக்கவாசக பெருமான் ஆட்கொள்ளப்பட்டதற்கு பிறகு அவர் பாடுகின்றார், இந்த உடலில் என்னால் இருக்க முடியவில்லை, என்னால் இருக்க முடியாது, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பெரிய சுமையாகின்றது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு வந்து இறைவன் ஆட்கொண்ட பிறகு நமக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் மாணிக்கவாசக பெருமான் அழகாக அந்த வார்த்தைகளாக கோர்த்து சொல்கின்றார். இந்த உடலில் என்னால் இருக்க முடியாது ஐயா, நான் உன்னை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த உடலில் இருப்பதில் என்ன லாபம் எனக்கு? மெய்ப்பொருளாம் சிவபெருமானை உணர்ந்து கொண்ட பிறகு யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை, அந்த பிறப்பை அறுப்பவனே நீதான். அந்த உண்மை பரம்பொருளை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் எனக்கு தேவையா அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்மைதானுங்களே. அந்த பேரின்பத்தை உணர்ந்து கொண்ட பின்பு இந்த உடல் அப்படிங்கிறதே பெரிய சுமையாகி விடுகிறது.
சுமை அப்படிங்கிறத விட உண்மை பொருளை தெரிந்து கொண்ட பின்பு இந்த உடலை அலங்காரப்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும், பேணி பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் போயிடுது. உண்மை யாரு? உண்மை பொருள் எது? ஐயன் தான், வேற யாரு? எல்லாமே என்னை சுத்தி பொய்யா இருக்கே, நீ மட்டும்தானே உண்மையா இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்ட பின்பு நம்ம எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. அந்த உண்மை பரம்பொருளை நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த உடல் பாரமாகிறது, அல்லது இந்த உடல் இல்லாதது போலே நமக்கு ஆகிவிடுகிறது. அதுதான் உண்மை. சொல்ல போனா இந்த உடலில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்து சில பேர் வந்துட்டு இறைவனோடு கலந்து இருப்பார்கள். அவர்களெல்லாம் பார்த்தா காலில் விழுந்து கும்பிடணும் போல இருக்கும். தன்னிலை மறந்து இறைவனோடு கலந்த அந்த இன்பத்தில் இருப்பவர்கள் பெற்ற பேரு, இறைவா எல்லா அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டுமே அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் ஏற்படும். அவ்வளோ அற்புதமான உணர்வு.